ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனலின் வாய்ஸ் சேட். இப்போ நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, பூனை வகையிலேயே மிகப்பெரிய பூனை வகையை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அது என்ன நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, புலியை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பற்றி சொல்ல போனோம்னா, பூனை வகையிலேயே மிகப்பெரியது இந்த புலி தான். இந்த புலியை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதோட அகலம் மட்டும் எவ்வளோன்னு தெரியுமா? 13 அடி கிட்ட வளருமா ஒரு வளர்ந்த ஆண் புலியோட அகலம். 300 கிலோ வரைக்கும் போகுவாங்க இந்த வளர்ந்த ஆண் புலியோடது. ஆரஞ்சு நிறம், கருப்பு நிற வரிகளை கொண்டு மிகவும் அழகாக கவர்ச்சியாக காணப்படக்கூடியது தான் இந்த புலி. இதால் சராசரியாக 12லேருந்து 15 அடி உயரம் வரைக்கும் ஜம்ப் பண்ண முடியுமாங்க. வளர்ந்த யானையோட அளவுக்கு ஜம்ப் பண்ண முடியும் இந்த ஒரு புலியால். ஒரு புலியோட சத்தம் 9 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்கும். ஒரு புலியால் சராசரியாக 65 கிலோமீட்டர் வரைக்கும் வேகமாக ஓட முடியும். ஓவராலாக புலியோட வகைகள் 9 வகை இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு நம்மக்கிட்ட 6 வகை புலிகள் மட்டுமே இந்த பூமியில் இருக்குது. புலிகளுக்கு தண்ணினா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஏன் அப்படின்னா, புலிகள் தன்னோட வசிப்பிடத்தை நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் தான் ரொம்ப வச்சுட்டு அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்குமா. ஏதாவது விலங்குகள்லாம் வந்தால் ஈஸியாக அட்டாக் பண்ணலாம். அது மூலிமா அதுங்களுக்கு ஒரு அளவுக்கு உணவு ஈஸியாக கிடைக்கும். இதனால தான் புலிகள் எப்பயுமே நீர்நிலைகளுக்கு அருகில் தான் இருக்கும். அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம், புலிகளால் ரொம்ப அழகாக நீச்சல் பண்ண முடியுமா, ரொம்ப அழகாக நீந்துமா. புலிகளால் 4 கிலோமீட்டர் வரைக்கும் உணவு தேடிட்டே இருக்க முடியுமா, நீச்சல் அடிச்சுட்டே போக முடியுமா. பல ஆண்டுகளாகவே சிங்கம் பெருசா புலி பெருசா அப்படின்னு தான் ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்குது. என்னதான் காட்டுக்கு ராஜா சிங்கமாக இருந்தாலும் வேட்டைக்கு ராஜா புலி தான். புலி வேட்டையாடுற அளவுக்கு சிங்கத்தால் வேட்டையாடவே முடியாது. உணவு பழக்கத்தை பற்றி பார்க்கலாம். புலியோட வேட்டையை பொறுத்து தான் புலியோட உணவு பழக்கம் இருக்குமா. சில சமயம் ஆடு, மாடு, காட்டெருமை, மீன்களை கூட புலியால் உணவாக உட்கொள்ள முடியுமா. இதால் ஒரே நேரத்தில் 40 கிலோ வரைக்கும் உணவை சாப்பிட்டுட்டு 2 வாரம் வரைக்கும் உணவே இல்லாமல் இந்த புலியால் இருக்க முடியுமா. புலி ஒரு தனியாக வாழக்கூடிய ஒரு உயிரினம். இது தனக்குன்னு ஒரு எல்லையை வச்சுட்டு வாழ்ந்துட்டு வரும். தன்னோட ஃபேமிலி அவங்களுக்கு மட்டும். எப்படின்னா, நம்ம ஒரு வீடு இருக்கிற மாதிரி. ஆனால் இதோட எல்லையை எப்படிலாம் இது பராமரிக்கணும்னா, பார்த்துக்கும் அப்படின்னா தன்னோட சிறுநீரெல்லாம் எல்லை பகுதியில் போயிட்டு வந்துருமா. அதை ஸ்மெல் பண்ணி தன்னோட எல்லையெல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லி அதை நினைவு வச்சுக்குமா. ஒரு பெண் புலி ஒரே நேரத்தில் 4லேருந்து 6 குட்டி வரைக்கும் போடுமா. இந்த குட்டிகளுக்கெல்லாம் பிறக்கும்போது கண்கள் தெரியாதான். அந்த கண்ணு தெரியாதால் என்ன பண்ணுன்னா, இந்த அம்மா புலி எப்பயுமே தம் குட்டிகளோடையே இருந்து நல்லா உணவு கொடுத்து 2 வருஷம் வரைக்கும் நல்லா பாதுகாத்துக்குமா. பாதுகாத்து 2 வருஷத்துக்கு அப்புறம் தன் கூட்டத்தை விட்டு விலகி விட்டுருமா. இந்த புலிகள்லாம் தனியாக போயிட்டு தனக்குன்னு ஒரு டெரிட்டரியை உருவாக்கி, தனக்குன்னு ஒரு ஃபேமிலியை உருவாக்கி அதுங்க தன்னோட லைஃப்பை வாழ்ந்துட்டு வரும். இதுதான் ஒரு புலியோட ஸ்டோரி. மறக்காமல் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நான் தான் உங்கள் சதீஷ். என் சேனல் பேர் வாய்ஸ் சேட்.